நான் மதுரையில் இஸ்கான் திருப்பாலி இஸ்கான் அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே ஸ்பெஷலாக வந்திருக்கோம். இங்கே இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஓகே மதுரை அம்மன் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு. நீங்கள் மேடம் சாருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க, கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டாக, ரொம்ப ரூடாக, ரொம்ப அரகண்ட்டாக பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை, அவருக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விடும் அப்படின்ற மாதிரி ஒரு தடதல் வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா. இன்னைக்கு காலை வரைக்கும் நம்ம 2க்கு ஹிந்து காஸ்ட் இல்லைன்னா ஹிந்துக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு நமக்கு தெரியல. உங்க காஸ்டுக்காக ஒரு தனியா சர்டிஃபிகேட் வரும் நமக்கு அது தெரியவே இல்லை. மற்ற கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி இல்ல, நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கோவில் போயிட்டு வந்துட்டேன், யாரும் ஒரு வாட்டி கூட கேட்கவே இல்லை. இயற்கையான நடைமுறை தான் அது, பாதுகாப்பு நலன் தெரிஞ்சு விசாரிக்கக்கூடிய ஒண்ணுதான். அதே சமயம் அங்க இருந்து வரும்போது நாங்க பிஜேபிக்காரவங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அச்சுறுத்தினதாகவும் ஒரு தகவல் உண்டு. அது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப பொய். இது வந்து எந்த தெய்வ காரணத்திலையும் வந்து நாங்க இங்க வந்துறது பியூரா தெய்வத்துக்காகியும். கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில வந்து ரொம்ப முக்கியமான நாளா நாங்க கொண்டாடும். இங்கே வந்தது முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு டிவோஷனலுக்காக வந்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் போகணும் இருந்தால் அந்த கோவிலுக்கு என் கூடயே வந்து நான் பிஜேபி மண்டல் தலைவருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமாக தான் நான் போயிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் வீடியோ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நாங்கள் வந்து மாஸ்க் போட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து யாருக்கிட்டுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே தான் போயிருந்தோம் உள்ள. ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா, நான் வந்து அங்கே நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருங்க, நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் கேட்கறது ஒரு விதம் இருக்கும், எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது கோவில், நம்ம ஃபிஷ் மார்க்கெட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ எங்கேயும் கிடையாது. ஸோ நான் அங்கே அதுக்கூட சொல்லியிருக்கேன், சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன், எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க, நான் வெளியில் போயிட்டு இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும். நான் அப்பயும் கூட சொன்னேன், சார் திருமல திருப்பதி தேவஸ்தானத்துல கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் கிடையாது. ஆதார் கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, பேன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும். நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது. ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு சர்டிபிகேட் காமிக்கணும்ன்றது எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவருக்கு சொன்ன, அவர் மேரேஜ் கூட திருப்பதி இஸ்கான்ல பண்ணியாச்சு. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணாதித்ய கியான் ராஜ், ரெண்டுமே கிருஷ்ணாவோட பேரு தான். சோ அது கூட எனக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இதுவும் கரெக்ட் தான், நாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன். ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்ல இருந்து வந்திருந்தவங்க, இங்க திருப்பாலியம் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க. காலையில மாதா இன்னும் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை, அவங்க ஹிந்துஸ். சிம்பிள் லாஜிக் என்னன்னா, இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்ல இருந்து கூட்டு வருவாங்களா? ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா? கரெக்டா? ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாருன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம், நாங்க ஃபாலோ பண்றேன், மற்றவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்றேன். நான் சொன்னேன், சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா, சார் உங்களுக்கு விஐபி முடியாது, நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன், நான் லைன்ல நிக்கிறேன். ஆனா ஜெனரல் கியூல கூட நாங்க போறேன். ஆனா கிரௌட் ஆயிடுச்சு, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது. அப்படி நாங்க எல்லாத்துக்குமே நாமே என் மேல நாங்க ஒரு பிலிகிரிமேஜ், நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா
வழியாக தான் வந்தேன். நாங்கள் இங்கே எந்த அரசியலையும் இது மாதிரி வரல. ஸோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா, ஒரு ஹிந்துவாக இருந்த நாங்கள் ஹிந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹிந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேருக்கு நம்பர் 1 கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் கேட்குற விதம், அங்கே நடந்துக்கூடிய விதம் இதெல்லாம் தப்பு. அதுதான் என்னோட கோயில் நிர்வாகத்திலிருந்து இது சாதாரண நடைமுறைன்னு சொல்லி இருக்கிறாங்க சார். சாதாரண நடைமுறையா தான் எல்லாமே இருந்திருக்கலாம் சார். ஆனா வந்து விரும்புறீங்களா மன்னிப்பன் இல்லைங்க, அரசு அந்த மாதிரி வேற இந்த மாதிரி இங்க பாருங்க, கோவில், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அமைதியா என்னன்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை பண்றது கூடியான ஆள் இருக்கணும். அங்க நாங்க சொல்றதா சட்டம், நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா. அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு, அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க, நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் அலௌடு கிடையாது, எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இங்க தானே இருக்கிறோம். இப்போ நாங்க யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா, நமிதா தான் வந்திருக்கதா கோவில் நிர்வாகத்துக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களா நமிதா சார் நாங்க யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்காக இல்ல சார், நாங்க அவங்க பேசும்போது இல்ல ஒரு நிமிஷம், மாஸ்க் போட்டு தான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு, நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க. ஓகே, அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க, அப்படியே போங்க உள்ள, அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்கன்னாங்க. அப்போ அங்க போகும்போது தான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இன்னும் 4-5 மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் 20 நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு அந்த மாதா வந்துட்டு மேடம் நீங்க ஹிந்துவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போது தான் சொல்றாரு, இல்ல சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு. அவங்க மேல புகாரா? என்ன ஆச்சு சார்? இல்ல சார் நீங்க முஸ்லிமா தகவல் வந்தது, அதனால உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு, நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க, நாங்க வந்து இதுதான். ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது, என் குழந்தையோட பேரு கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தைய நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம், எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம், எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல. ஸோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு. ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும். சோ இது அப்படி அரசியலா எடுத்துக்க வேணாம். இது அரசியலா எடுத்துக்க போக வேணாம். இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன். இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லு, சார் நாங்க இந்த ஊர்ல வந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க, நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க. இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த ஒரு எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக, அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும். இது வந்து ஒருத்தர் தப்பு. இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து பிஹேவியர் அவங்க ஆபீசர் சேர்ந்து கூட அந்த செக்யூரிட்டில ஒரு ஆள் எல்லாம் சேர்ந்து 2 ஆள் தான் நீங்க பேசுறீங்களா? இல்ல கொஞ்சம் நான் டைரக்ட்லி பேசவே இல்ல. நான் ஜஸ்ட் அங்கே நின்னுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இது நான் தான் அப்படி. ஆனா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சோ அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 2 ஆள் தான் நமக்கு ரொம்ப அது. ஏன்னா இவங்க வந்து என்ன நீங்க வந்து உங்க உள்ள அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா உள்ள ஆல்ரெடி இங்க எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமம் தாராளமா வச்சுக்கிறோம். நாங்க அதுல என்ன விஷயத்துல இருக்காது. உங்களை பார்த்ததோ நீங்க ஒரு நடிகை இல்ல எல்லாம் தெரியும். இவங்க போய்
நடவடிக்கைனா அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்லங்க நாங்க அரசி பத்தி அது ஒண்ணும் இல்ல. அரசியலா கிடையாதுங்க. டிமாண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இல்லங்க தவறு நடந்துருச்சு, இந்த தவறுக்கு நீங்க என்ன ஒரு மனிதருக்கு மனிதர் ஜஸ்ட் இந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான ஆள் வைங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கோயில்ல அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நடந்தது மாதிரி வேற யாரும் நடக்க கூடாதுன்றது. ஆமா, எக்ஸாக்ட்லி. அங்க இருக்கிறவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஆள். அவருக்கு தெரியும் இது என் சேர்ந்து வந்தாச்சு, இவரால் தான் இவர் எல்லாம், இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் எல்லாம், அவருக்கு தெரியும். அது அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியுங்க. தெரியும்னா வேணும்னா ஏதாவது பண்றதுக்கான காரணம் நினைக்கிறீங்க? அதை நான் எப்படி நினைச்சு முடியும்? அவங்க மனசுல என்ன இருக்காது சொன்னாங்களா? இவங்க தான் எல்லாம் அங்க மேனேஜ் பண்ணியாச்சு. உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க சொல்லுங்க. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் மேடம். மேடம் என்ன இன்சிடென்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேடம். அதுதாங்க சொல்லியாச்சு. நீங்க மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு இது நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 4th to 5th டைம். இது என்னோட 5வது வாதி நான் இங்க வந்துட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் உங்களுக்கு யாருக்கு தெரியாது, நான் எப்போ போயிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்றேன், யாருக்கும் தெரியாது. நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரோம், நான் திருப்பதி போயிட்டு வரோம். அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ப்ரைவேட் விசிட் இருக்கும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் இருக்கும், ஃபேமிலி சேர்ந்து இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்க காலையில். அண்ட் அப்படி தான் நான் போயிட்டு தர்ஷன் பண்ணணும். அந்த மனசில் அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் இருக்குது காலையில் கூட. ஸோ அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னாச்சு. அந்த என் சார்பாக இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு 2 மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடா பேசியாச்சு. அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல. அப்புறம் 15 நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சுமா, நீங்க முஸ்லிமா ஹிந்துவா? நான் சொன்னேன் நான் ஹிந்து. ஏன்? இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஐயோ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு. அந்த இப்போ ஃபைனலா உங்களை நீங்க சாமி கும்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க போலீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன். 2 ரொம்ப அங்கே ஐஎஸ் டீம், அப்புறம் 2 லேடி போலீஸ், அவருக்கு நான் நன்றி சொல்வேன். அவங்க தனம் அக்கா எல்லாம், ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ளே போய் ஃபுல்லா நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அந்த தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் safe return. She made sure we have safe return. அவ்வளவுதான். நன்றி. ஆமா. Please take a humble request that take care of all the people, because whoever comes they cannot come with all the certificates. இந்த மாதிரி இன்சிடென்ட் மறுபடி ஆகக்கூடாது. அதுதான் அங்க இருக்க எல்லாம் பெரிய ஆபீசர்ஸ்க்கு, ஆமா எல்லாம் அதிகாரிக்கு எல்லாம் அதிகாரிக்கு அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இது அம்மனோட கோவில், எல்லாம் அம்மனோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம், எல்லாம் டிவோட்டீஸ். சோ நீங்க பத்திரமா எல்லாருக்கும் பாத்துக்கோங்க, அதுதான் என்னோட மெயின் மெசேஜ். அம்பலா ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்காக. அவங்க எல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டையர் தமிழ்நாடோட, தமிழ்நாட்டுல இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய், ஜப்பான் போய், கொரியா போய் பேசுவாங்க. அப்படியெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்துல இருக்கும், எல்லாமே நம்ம ப்ராப்பரா இருக்கும். ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தா போதும். இதுதான் இப்ப போறோம் செலிப்ரேஷன்ஸ்க்காக, எக்ஸைட்டடா இருக்கும். எல்லாமே அங்க வெயிட் பண்றாங்க. நன்றி.